Hey sweeties, welcome back to the channel. Today I want to talk on our heartstrand one shot தான் பார்க்க போகிறோம். சீக்ரெட் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட். செல்லம், ஆர் யூ ஹாப்பி? நான் போட்டுட்டேன்டா, ஓகேவா? எப்படியும் இது நைட்டு 1 மணிக்கு மேலே தான் வரும்னு எனக்கே தெரியும். ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதெல்லாம் போடுறதுக்கு லேட் ஆகிடும், ஓகேவாடா? நீ கேட்டேன் தான் நான் போட்டேன், இல்லைனா இதை போட்டிருக்க மாட்டேன். தென் ஸ்வீட்டீஸ், உங்களுக்கு ஹாட் ஸ்டாண்டாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரொம்ப ஹாட் ஸ்டாண்டாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட்டில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த சேனல் பக்கம் வாங்க, ஓகேவா? ஏன்னா அதில் அந்த சேனல் வச்சுருக்க அக்காவுக்கு மேரேஜ். ஸோ அந்த அக்கா வர்ற வரைக்கும் இப்போ நான் தான் அவங்களதும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த அக்கா வந்ததும் நான் இந்த பக்கம் வந்துடுவேன். அது வரைக்கும் நான் தரமான ஹாட் ஸ்டாண்டெல்லாம் கேட்கணுன்னு யாராவது ஆசைப்பட்டிங்கன்னா அந்த சைடு வாங்கடா, அங்கே பார்க்கலாம், ஓகேவா? அது இல்லாமல் நான் இங்கே அவ்வளோ ஹாட் ஸ்டாண்டாக போட மாட்டேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹாட் ஸ்டாண்ட் வேணால் சொல்லுங்கன்னா மறக்காம போட்டுடுறேன், ஓகேவா? ஓகேடா, ஆல்ரெடி ரொம்ப பேசிட்டேன். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கணும் நோ ப்ராப்ளம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஆமை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஓகேடா? இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் எடுத்ததுமே ஜிமினை தான் காமிக்கிறாங்க. ஜிமின் மச்சான் எந்திரிக்கிறியா இல்லையா? டைம் ஆச்சு, எந்திரடா மச்சான். அப்போ மட்டும் நீ எந்திரிக்கலன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் மச்சான். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், போயிட்டு உன் பொண்டாட்டிகிட்ட போட்டு கொடுத்துருவேன். அம்மா தங்கச்சி, நைட்டு உன் புருஷன் குடிச்சிட்டு மட்டையாக கிடக்குறாம்மா, எந்திரிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிடுவேன். அப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்துக்கோ. ஏன் பொண்டாட்டிக்கிட்ட போறியா? அவகிட்ட எதுக்கிட்ட போகிற? சும்மாவே அவள் பேயாட்டம் ஆடுவா. இதெல்லாம் தெரிஞ்சுன்னா எனக்கு கொன்னுடுவாடா. கொஞ்ச நேரம் மூடிட்டு இங்கே உட்காடுறியா? ஏன் நான் உட்காந்தா நீ ஏஞ்சி போயிடுவியா? ஜிமின் ப்ளீஸ் ஜிமின், ஏன்டா என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற? வீட்டுக்கு போனால் அங்கே அவள் டார்ச்சர் பண்ணுறா, இங்கே வந்தால் நீ டார்ச்சர் பண்ணுற. சரி ஆஃபீஸ் போகலான்னு பார்த்தா அங்கே அவன் டார்ச்சர் பண்ணுறான். ஐயோ எனக்கு முடியலடா, எனக்கு தலையெல்லாம் வலிக்குது, ப்ளீஸ் என்னை விட்டுருடா. என்ன நினச்சிட்ருக்க? ஜங்குக்கா, நைட்டு குடிச்சதானே? சொல்லு. நைட்டு ஃபோன் வித்தியாசமாலாம் சவுண்ட் வந்துச்சு. என்ன சவுண்ட் வந்துச்சு? நான் வந்துச்சு அப்படின்ட்டு சிரிக்கிறான். கேட்டுட்டியா? நான் ஹெட்செட் போட்டு தானே கேட்டேன். மூதேவி, ஹெட்செட்டு ஓம் காதில் போட்டுட்டு கீழே அந்த இதை போடணும், சரியா? அப்படி இல்லை நெக் பேண்டில் போட்டேன்னா அதில் கனெக்ட் பண்ணணும். அதெல்லாம் விட்டுட்டு ஒன்றும் பண்ணாமல் கேட்டிருக்கேன். எனக்கு கூட சரிடா, புதுசாக கல்யாணம் ஆன நம்ம டாங் இருக்கான்டா, அவன் இருக்க வீட்டில் இப்படியெல்லாம் மணி போடுவேன். அவன் என்ன நினச்சிருப்பான்? தங்கச்சி என்ன நினச்சிருக்கோம் சொல்லு பார்க்கலாம். தங்கச்சியா? எந்த தங்கச்சியடா சொல்கிறேன்? ஓன் பொண்டாட்டியும் டாங் பொண்டாட்டியும் சொன்னேன். சரி ஜெகே, நீ என்ன புடுங்கிறதுன்னு குடிக்கிறியா ஜெகே? என்ன கழட்டிட்டேன்னு குடிக்கிற? போடா, தலை வலிக்குதுடா. அப்படியா? இரு வரேன். ஏம்மா தங்கச்சி இல்லையா? எங்கம்மா இருக்க? இங்கே வா. உன் புருஷன் நைட்டு குடிச்சிட்டு மட்டையாயிட்டு இப்போ தலை வலிக்குதுன்றான். போய் முடிக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? இல்லைம்மா நான் குடிப்பேனா? சல்லுடி, உன் மேலே சத்தியமாக நான் குடிக்கல இல்லையா? நம்புடி, என் மேலே சத்தியமாக நீ குடிக்கல. சீச்சி, குடிக்கல. போய் சத்தியம் பண்ணின்னு வச்சுக்கோயேன், எனக்கு உன் கை கால்லாம் உடஞ்சிரும். இல்லை குடித்தேன், ஒத்துக்கிறேன். அப்படி வா. உன்கிட்ட எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் குடிக்காதுன்னு. என்ன மயிருக்கடா போய் குடிக்கிற? என்ன கழட்டிட்ட நீ? என்ன கழட்டிட்டணும்? எல்லாத்தையும் கழட்டிட்ட. என்ன அறிவு கேட்டவனே, கிணத்துல கழட்டின? அது அது எங்கள் ஆஃபீஸில் எஸ்டர்டே நாங்கள் ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணோமா, அதுக்கு டெக்கரேஷன் போட்டிருந்தோம். அதெல்லாம் கழட்டிட்டேன்னு சொன்னா மச்சான். நீ ஏன்டா எப்போ பார்த்தாலும் தப்பாக எடுத்துக்கிற? கொஞ்சம் கூட அவஸ்தைங்கிறது இல்லை. யாருக்கு அவஸ்தை இல்லை? எனக்கா உனக்கா? உனக்கே தான். என்ன நீ ரூமுக்கு வாடி, உனக்கு இருக்கு ரூமுக்கு வா. தங்கம் இல்லை, செல்லம் இல்லை, ரூமுக்கு வாங்க ஜிக்கி. நான் வர மாட்டேனே. நீ என்ன பண்ணுவ? ரூமுக்கு மட்டும் இப்போ வரல, நைட்டு நீ குடிக்கிற சரக்கில் பூச்சி கலந்துருவேன். அப்புறம் குடிச்சிட்டு ஒரே அடியாக போயிட்டு நான் வர மாட்டேனே, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அங்கே உட்காந்து டான்ஸ் ஆடு, சரியா? ஏன்டி என்ன சாகடிக்கிறதுலே குறியா இருக்க? வரேன் போடி.
அப்படின்னு வந்து சொல்கிறான். சொல்லிட்டு அந்த பயம் இருக்கட்டும், மரியாதையாக வந்து செய்கிறேன். சரிம்மா வரேம்மா நீ போ. அப்படின்னு சொல்லிட்டு லியா கீழே போயிடுறா. ஜிமன் இங்கே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான். மச்சான், என்ன மச்சான் நீ உன் பொண்டாட்டிக்கு இப்படியே பயப்படுற? வெக்கமா இல்லை? வெக்கமா இல்லையா? உனக்குன்னு ஒருத்தி ஓரட்டுட்டா. அப்போ வரேன், என் வந்து நீ என்ன கும்மி அடிக்கிற? உனக்கு என்னடா பண்ண? சரி மச்சான், போ மச்சான், தங்கச்சி காலிங். டே ஜேகே எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி ஜேகே வந்துட்டு வரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டல்லாக கீழே வரான். ஸோ இப்போ உங்கள் சைட் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க வந்துட்டு ஒய்யன் அம்மா ஒரு 5 minutesமா. ஒய்யன் நான் அம்மா இல்லை, உன் புருஷன், எந்திரி. அம்மா ப்ளீஸ் எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணாதீங்க. எனக்கு இப்போ என்ன வயசாகுது? இப்போ தானம்மா 12th கம்ப்ளீட் பண்ணேன், அதுக்குள்ளே கல்யாணம் டாபிக் இருக்கு. போமா. ஒய்யன் உனக்கு கல்யாணம் ஆகி 24 hours ஆயிடுச்சு. தயவு செஞ்சு எந்திரி ஒய்யன், காலேஜ் போகணும். இன்னைக்கு உனக்கு அட்மிஷன் இல்லை. அம்மா காலேஜ் என்ன போமா, 5 minutes தூங்குறேன், அப்புறமா வாங்க நான் எழுந்திரிச்சிக்கிறேன். ஒய்யன் சொன்னால் கேளு ஒய்யன். அம்மா ப்ளீஸ் போமா, ஏம்மா என்ன இப்படி பண்ணுற? ஒய்யன் இப்போ நீ மட்டும் எந்திரிக்கலைன்னா அவ்வளோதான் ஒய்யன் சொல்லிட்டேன். அம்மா போமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துருக்கீங்க. இது வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்து உங்கள் மேலே ஊற்றுறா. அம்மா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? தூங்கிட்டு இருக்கியா? எப்படி தான் மேலே தண்ணி ஊற்றுவியா? உனக்கு எவ்வளோ தடவை சொல்லிக்க இது மாதிரி எவ்வளோ தண்ணி ஊற்றாதுன்னு கொஞ்சம் கூட கேட்க மாட்டேல்ல நீ? தூக்கம் தானே வருது. இரு நான் ஃபஸ்ட்டு ஒன்று போலீஸில் பிடிச்சி தரேன். கண்ணை திறந்து பாரு, நான் ஒன்றும் உங்கள் அம்மா இல்லை, உன் புருஷன் டயாங். டயாங் நீங்களா? நானே தான். நீங்கள் எப்போ இங்கே? உனக்கும் நேற்று கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 24 hours ஆயிடுச்சு. ஏஞ்சி கிளம்பு போ. இன்றைக்கி உனக்கு காலேஜ் அட்மிஷன் தான். ஆமாம் காலேஜ் அட்மிஷன் தான். அப்போ கிளம்பு. ஒன்று நான் காலேஜில் சேர்த்து விட்டுட்டு எனக்கும் டைம் ஆச்சு, நானும் வேலைக்கு போகணும்ல. ஏஞ்சி வா. சரி சரி நான் கீழே போய் லியா கூட சேர்ந்து டிஃபன் மேக் பண்ணுறேன், வந்து சாப்பிடு சரியா? சரி. லியா அக்கா இருந்தாங்கன்னா கொஞ்சம் அனுப்பிச்சி விட்றீங்களா? எதுக்கு? இல்லை சாரி கட்ட தெரியாதா? குளிச்சுட்டு கூப்பிட்டு வரேன். நீங்கள் ஏன் வரீங்க? சரி இல்லையாவை அனுப்பிச்சி வைக்கிறேன், கூப்பிடு சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சி போயிட்டு ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ரஷ் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. டேங் வந்துட்டு என்னது சத்தத்தையே காணும், என்ன பண்ணுறா? ஐயோ செத்துட்டாளா? பழுக்கி விட்டு விழுந்தாளா? இல்லை எங்காவது எகிரி குதிச்சு ஓடிட்டாளா? டயாங் எப்படி பார்த்தாலும் உனக்கு தான்டா ஆப்பு வரும், போய் பார்த்துரு என்ன பண்ணுறான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அவர்களே பேசிட்டு வந்து உள்ளே எட்டி பார்க்குறாரு. நீங்கள் ப்ரெஷ்ஷை வாயில் வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டுருக்கீங்க. என்ன பண்ணுது இது? ஸோ திருத்த முடியாதுடா டயாங். ஏன் டயாங் உனக்கு வந்தது மட்டும் இப்படி இருக்குது? ஃப்ரெண்ட்ஸுன்னு 2 பேர் இருக்கானுங்க சுத்தம். உன் பொண்டாட்டின்னு வந்தவ அவனுங்களுக்கு மேலே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒய்யன் அப்படின்னு சொல்லி கத்துறா. ஏஞ்சிட்டு அதான் ப்ரஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு அவசரமாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் குளிக்க போகிறீங்க. டோர் லாக் பண்ணிவிட்டு குளி சரியா? சரி 10 minutes தான் டைம், அதுக்குள்ளே வெளில வரணும். ஓகே டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேபி மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. டைம்ட்டு ஐயோ இவளை இப்படி தான் இத்தனை வருஷம் வீட்டில் சமாளித்தாங்களோ. இனி இந்த இவளுக்கு என்ன பேர் வைக்கிறது? தூங்குஞ்சி வைக்கவா? வேணாம் நல்லா இருக்காது. என் பொண்டாட்டியை நானே கலாய்க்கிற மாதிரி இருக்கும். சரி செல்லக்குட்டி. இல்லை வேணாம் குட்டிமா ஓகேவா? ஓகே குட்டிமா இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு நேம் வச்சுருக்காரு. ஸோ 10 minutesக்கு அப்புறம் நீங்களே வெளில வரீங்க. வெளில வந்துட்டு லியாக்கா
லியாக்கா, லியாக்கா இருக்கீங்களா? ஒயன் இருக்கேன். அக்கா கொஞ்சம் மேலே வரீங்களா ப்ளீஸ்க்கா? என்னாச்சுடா? ப்ளீஸ்க்கா வாங்க. சரி இரு வரேன். இல்லையா நீ இரு, நான் போகிறேன். ஆனால் டைம் அவன் என்ன தான் கூப்பிட்டா? சாரி கட்ட தெரியாது, சாரி கட்ட கூப்பிட்டா. நான் போய்க்கிறேன், நீ போ. ஆஹா, இப்போவே வா. நடத்துட்டேன் வாங்க. உனக்கு சொல்லியா கொடுக்கணும்? நீ நடத்துப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவள் இல்லையா கிளம்பிடுறா. இப்போ டேங்க் மேலே வந்துட்டு என்ன இல்லையாக்கா இங்கே அவள் ஒரு இம்பார்ட்டண்ட் கால் வந்துச்சுன்னா ஆஃபீஸ் போயிட்டா. ஆனால் வரேன்னாங்க, இங்கே தான் வந்தாங்க, அதுக்குள்ளே இம்பார்ட்டண்ட் கால் வந்துச்சுன்னு போயிட்டா. உனக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணியா? அதான் என்ன வந்துச்சா? ஆமாம், சரி நானே பார்த்துக்கிறப்போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் தலை குளிச்சிருப்பீங்க, உட்காந்து தும்மிக்கிட்டு இருக்கீங்க. டேங்க தானே பார்த்துட்டு கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா குட்டிமா? என்ன பண்ணிகிட்ருக்கு நீ? தலை காய வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஹேர் ட்ரையர் எடுத்து உங்கள் தலை காய வச்சிட்ருக்காரு. நீங்களும் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் சாரி கட்டிருக்கு. சரி அம்மா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அந்த ப்ளவுஸ் இருக்கும்ல, அதை எடுத்து போடு. போட்டுட்டேன், ஆனால் இது இப்படி ரிவீல் ஆகுதே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ காலேஜே கொள்றாளே, நான் என்ன பண்ணுவேன்? காலம் கத்தடி. ஜீசஸ் ஹெல்ப் மீ. இவளை தொடவும் முடியுது, அதே நேரம் இப்படி காமிக்கிறாளே, காலையில் நான் என்ன பண்ணுவேன் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்பிகிட்டு இருக்காரு. சரி நானே போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ளவுஸ் ஹோக்கெல்லாம் போடுறாரு. ஸோ அவருக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது ஒரு மாதிரி. அவங்க செஸ்ட்டு வர அவருக்கு கையில் படுத்து. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? இன்ஸ்கர்ட் எடுத்து போடுறி. அது ஒரு ஆள் போட்டு விடணுமா? போட்டு விட்டா நல்லாயிருக்கும். எது போட்டு விட்டா நல்லாயிருக்கும்? கடவுளே, காலையிலேயே இப்படி மாட்டிக்கிட்டனே. டயாங், என்னடா காலையிலேயே உனக்கு இப்படி சிக்கியிருக்கு? பொண்டாட்டி சம்பா ஆட்டா சிக்கியாக இருக்காளேடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்பிக்கிட்டே உங்களுக்கு இன்ஸ்கர்ட் எடுத்து போட்டு விட்டுட்டு சரி நான் சொல்கிறேன், அதே மாதிரி பண்ணு. இந்தா இதை உள்ள இன்செர்ட் பண்ணு. இன்செர்ட்னா? ஐயோ குட்டிம்மா ப்ளீஸ் டி, என்னால் முடியல, இதை இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லித்தராரு. நீங்கள் வந்துட்டு அதான் நீங்களே பண்ணிட்டீங்கல்ல, பண்ணிவிடுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி விட்டுட்ருக்காரு. சார் கட்ட நீங்கள் வந்துட்டு அவரை ஒரு மாதிரி செடியூஸ் பண்ணுற மாதிரியே பார்த்துட்ருக்கீங்க. என்னக்கா என்னடி அவங்க சொன்ன? என்னங்கன்ற இங்கே பாருங்களேன், இது ஹூக்கா வந்துருச்சு, இது திருப்பி போட்டு விடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இது போடுனா கண்டிப்பாக உங்கள் ப்ளவுஸ்குள்ளே கைவிட்டு தான் போட முடியும். நீங்கள் வேணே தான் பண்ணிகிட்ருப்பீங்க. இது எதுவுமே தெரியாமல் ப்ளீஸ் நீ போட்டு போ. ப்ளீஸ் எனக்கு போட தெரியாது, போட்டு விடுங்க. வாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போடுறாரு. ஸோ அவங்க ஜஸ்ட்டு நல்லா அவர் கையில் படுது. கை எடுக்கிறதுக்கு மனசே இல்லை, போட்டு விட்டுட்டும் கை அங்கேயே வச்சுருக்காரு. நீங்கள் வந்துட்டு காலேஜுக்கும் டைம் ஆச்சு, உங்கள் ஆஃபீஸ்க்கும் டைம் ஆச்சு, போகணும்ல. ஐயோ பண்ணுறதும் பண்ணிட்டு போகணுன்றாலே. எனக்கு நீ இல்லையாவே அமுச்சு விட்ருக்கலாம், அவள் தானடா போகிறேன்னா. அறிவு கிட்டவனே, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? இப்படி வந்து இவன்கிட்ட மாட்டிக்கிட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. ஸோ இப்போ ஃபைனலாக அந்த கீழே ப்ளீட்ஸ் எடுப்பாங்களா, ஸோ அதெல்லாம் எடுத்து ப்ளீஸ் டி எதையாவது இன்செர்ட் பண்ண, இதுக்கு மேலே என் பாடி தாங்காது ப்ளீஸ் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ப்ளீஸ் இதுவும் நீங்களே பண்ணிடுங்க அவங்க அப்படின்னு மூஞ்ச அப்பாவியாக ஃபஸ்ட்டு சொல்கிறீங்க. அதுக்கிட்ட செத்தடா, நீ எப்படி போய் வேலை பார்க்க போறியோ தெரில அப்படின்னு அதை இன்செர்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள்
டேங் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. கேட்டுட்டு அவங்க மொபைல் எடுத்து சாங் போடுறீங்க. அவங்க அப்படியே வச்ச கண்ணை எடுக்காமல் உங்கள் ஐஸை அப்படி பார்த்துட்டு இருக்காரு. உனக்கென நான் எனக்கென நீ நினைக்க எழுதி நிற்கிறே உடலென நான் உயிரென நீ இருப்பது பிடிக்குதே உனதுயிராய் எனதுயிரும் உலவிட துடிக்குதே. அப்போது சிவபூஜையில் கரடி புகுந்த மாதிரி ஜிமின் ஒன்று வந்துட்டு, மச்சான் தங்கச்சிக்கு காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு, வா மச்சான் போய் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு வந்து கதவை ஓப்பன் பண்ணிடுறான். ஸோ 2 பேரும் ஆகிட்டு காண்டாக்டில் இருக்கீங்க. இதெல்லாம் பாட்டு மச்சான் டே மச்சான் ஜங்கோக் இல்லையா சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கத்தும்போது அவங்க 2 பேரும் சீக்கிரம் வந்து பார்க்குறாங்க. 2 பேரும் ரூமில் ரொமான்ஸ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இதை பார்த்துட்டு மச்சான்ட்டான் என்ன காரியம் பண்ணிட்டான், என்ன தொட வேண்டிய கையால நீ எப்படி அவங்க அந்த பொண்ணை தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது லியா பின்னாடி இருக்க கரண்டியை வச்ச ஒரு அடி அம்மா அப்படின்னு கத்துறான். அப்போ தான் இவங்க 2 பேரும் சுயநலவுக்கு வந்துட்டு நீங்கள் இருங்க, நான் வாஷ்ரூமில் என்னோட கம்மல் மறந்துட்டேன், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அவங்க நீங்கள் ஓடிடுறீங்க. டேங் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே நின்றுட்டுருக்காரு. என்ன எதுக்கு வந்தீங்க எல்லோரும், எதுக்கு வந்தீங்களா, சாப்பிட கூப்பிட வந்தோம், வாடா கீழே அப்படின்னு வந்து ஜிம்முன்னு சொல்லிட்டு கீழே போகிறாரு. அப்படியே 2 பேரும் கீழே போய் உட்காந்துருக்கீங்க. அப்போது ஜங்குக் ஸ்டார்ட் பண்ணுறாரு. மச்சான் உனக்கு ஏன் நியாயமா? என்ன ஜெகே, என்ன தொட வேண்டிய அந்த கைகள் 2ம் எப்படி அவளை தொட்டது? எனக்கு நியாயம் வேண்டும், நான் யாரிடம் சென்று கூறுவேன் அப்படின்னு சொல்லிருக்கான். அப்போது இல்லையா வந்துட்டு டேபிளில் தட்டுறா. சாப்பாடு நல்லா இருக்குல்ல, எவ்வளோ நல்லா இருக்கு, இப்படி ஒரு சாப்பாடு என் லைஃப்பில் நான் சாப்பிட்டதே இல்லை, டெய்லியும் காலையில் இதை தானே தின்று, வெக்கமே இல்லாமல் இப்படா சொல்கிறேன், மூடிட்டு சாப்பிட்றா, இதுவும் கிடைக்காம போயிட போகுது, இதுவும் சரிதான், சாப்பிடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருக்கீங்க. அப்போது நீங்களும் இல்லையா அக்கா இங்கே வாங்கல, கிட்ட ஒன்று சொல்லணும். என்னம்மா? எனக்கு இன்றைக்கி காலேஜ் போகிறதுக்கே மூடு இல்லைக்கா, இவர் என்னை காலேஜ் கூப்பிட்டு போய் ஜாயின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. போயிட்டு வா, நோ ப்ராப்ளம், உனக்கு போக போக பழகிரும், உனக்கே பிடிச்சி போயிடும் காலேஜ் இல்லையா? டைம் ஆச்சு, சாப்பிட சொல்லு. சரிட்டா சொல்கிறேன். சாப்பிடுமா, டைம் ஆச்சு பட் சீக்கிரம் போகணும்லம்மா, சாப்பிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்களும் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு வச்சுட்டு சரிக்கா போயிட்டு வரோம். சரிடா பாய். பாய்க்கா. ஜிமின் அண்ணா, ஜங்குக் அண்ணா பாய். பாய்மா. மச்சான் நான் என்னை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் உட்கார வச்சுக்கோ மச்சான், நானும் வரேன். நீ மூடிட்டு பொண்டாட்டி கூட போ, 2 பேரும் ஒரே ஆஃபீஸ் தானே, கிளம்புங்க. சரி, எனக்கும் என் லவரோட டேட்டிங் இருக்குது, போகிறேன். நீ லவ் பண்ணுறியா? என் மச்சான் என் ஃபோன் கூடுது, ஃபோனில் விட்டு படம் பார்க்க போகிறேன். வெக்கமா இல்லை, 2 பொண்ணுங்க இருக்கும், விட்டு படம் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறேன் மச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஸோ 4 பேர் ஒன்றா வெளில போகிறீங்க. ஜிமன் மட்டும்தான் வீட்டில் இருப்பான், பிகாஸ் அவன் இப்போ தான் பழகியிருக்கான் அந்த ஜாப். ஸோ வீட்டிலேருந்தே வந்து பார்த்துட்ருக்கான். நீங்களும் லியா வந்து ஜிமினுக்கும் சேர்த்து ஃபுட் மேக் பண்ணி வச்சுட்டு போயிடுவான். மார்னிங் ஆஃப்டர்நூனுக்கு, நைட்டுக்கு அவள் வந்து செஞ்சுடுவாள். இப்படி இருக்கும்போது டைம் இப்போது 9:30. காலேஜ் ரீச் ஆகிடுறீங்க. போனது அங்கே இருக்குங்க எல்லாருமே குட் மார்னிங் சொல்கிறாங்க. நீங்களும் குட் மார்னிங் சொல்கிறீங்க. பின்னாடி டேங் சிரிச்சிட்டு வராரு. எங்கே போகணும்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போ. இந்த காலேஜ் வந்திருக்கீங்களா, உங்களுக்கு தெரியுமா? போ பேசாமல். சரி போகிறேன் அப்படின்ட்டு போகிறீங்க. அப்போது அங்கேருந்து ஒரு பையன் ஓடி வந்துட்டு டேங் சார் சீக்கிரம் வாங்க, அங்கே 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க சார், சீக்கிரம் வாங்க. நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் சார், கேட்க மாட்டேங்கிறாங்க, எல்லா டீச்சர்ஸும் வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் வாங்க சார், சீக்கிரம் வாங்க. நீ போ, நான் வரேன், போ ஒயன், எங்கேயும் போகாத, இங்கேயும் நில்லு, வரேன், நானும் வரேன், இங்கேயும் நில்லு, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக உள்ளே ஓடி போகிறாரு. அங்கே போய் பார்த்தா
வழக்கம் போல தான் ஜாக்சனுக்கும் காய்க்கும் சண்டை போயிட்டுருக்கு. போயிட்டு டேய் நிறுத்துங்கடா, எவ்வளோ தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சண்டை போடாதீங்க போடாதீங்கன்னு. ஏன்டா கேட்கவே மாட்டேங்கிறீங்க? கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? படிக்க தான் வந்திருக்கீங்க, வேறு எதுக்கு வந்திருக்கீங்க? ஏய் நீ எந்த டிபார்ட்மெண்ட், நீ எந்த டிபார்ட்மெண்ட்? சார் இவங்க 2 பேருமே ஒரே டிபார்ட்மெண்ட் இல்லை, 2 பேருமே வேறு வேறு டிபார்ட்மெண்ட் தானே. என்ன மயிர்க்கடா இங்கே வந்து சண்டை போகிறீங்க? போங்கடா இல்லை உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு. காய் உனக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை சார். அப்புறம் எதுக்கு இங்கே வந்து இவங்கிட்ட சண்டை போட்டுட்ருக்க? போ ஃபஸ்ட்டு உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஜாக்சன் நீ போ, கிளாஸ்க்கு போ. சார் அவன் தான் சார் ஃபஸ்ட்டு தப்பாக பேசினான். அவன் என்ன தப்பாக பேசினாலும் நீ என்கிட்ட தானே சொல்லணும். உனக்கு நான் தானே இங்கே எல்லாம் பார்க்குறேன், அப்படி என்கிட்ட தானே சொல்லணும். அது விட்டுட்டு சண்டை போட்டினா எனக்கு என்ன மரியாதை? நான் எதுக்கு இங்கே உனக்கு சாருன்னு இருக்கணும்? புரியுதா இல்லையா? இனிமேல் எவனாவது இந்த கேம்பஸ்குள்ளே சண்டை போடுறத பார்த்தேன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன், போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ கோபமாக கத்திகிட்டு இருக்காரு. ஜாக்சனும் இங்கே வந்துடுறாங்க, காயும் அவங்க டிபார்ட்மெண்ட் போயிடுறான். அப்போட்டாங்க அங்கே வந்துட்டு வேகமாக ஒயன் வாங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நீங்களும் சொல்லுங்க. இப்போது நீ என்னை சார்னு மட்டும்தான் கூப்பிடணும், டயாங்கன்னு கூப்பிடக்கூடாது, புரியுதா? சரிங்க சார். வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேபின் கூப்பிட்டு போகிறாரு. ஏன்னா அவர் கேபினும் பிரின்ஸிபல் கேபினும் ஐ மீன் பிரின்ஸிபல் ஏதோ ஒன்று விடுங்க, அவங்க கேபினும் டயங்கோட கேபினும் பக்கம் பக்கமாக இருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் கூப்பிட்டு போயிட்டு சார் திஸ் இஸ் ஒயன் நியூ ஸ்டூடெண்ட். நீங்கள் சொன்னீங்களே ஒரு பொண்ணு வருவான்னு, உங்கள் ரிலேட்டிவ் சொந்தம்? ஆமாம் சார், இந்த பொண்ணு தான். ஓகே. டாங் எல்லா இதுலேயும் ஃபுல்லாக இருக்குது, உங்கள் இதில் தான் கம்மியாக இருக்குது, உங்கள் கிளாஸ்லேயும் போட்டுருவா? போட்டுருங்க, அப்போ தான் இவ எதுவும் எந்த சட்டையும் பண்ணாமல் இருப்பா, நான் பார்த்துக்குறேன். சரி. இங்கே பாருமா ஒயன், ஒயன் தானே பேர்? ஆமாம் சார். டாங் சார் கூடயே போ, உங்கள் கிளாஸ் கூப்பிட்டு போவார், சரியா? சரிங்க சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரீங்க. டாங் வந்துட்டு இங்கே பார், எதுவும் சொல்லக்கூடாது, உனக்கு எனக்கும் மேரேஜ் ஆனது எதுவும் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது, புரியுதா? சரிங்க சார். தனியாக இருக்கும்போது டாங்கை கூப்பிட்டுக்கோ, யாராவது இருந்தாங்கன்னா சரிங்க சார். அப்படியே இரு, நல்ல பொண்ணு, போ கிளாஸ்க்கு போ. சரிங்க சார். சார் கிளாஸ் எங்கே இருக்குது? ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்டில் 3rd room. ஓகே சார், நான் போகிறேன். நீங்கள் எப்போ வருவீங்க? இன்னைக்கு ஃபுல்லாக நான் தான் இருப்பேன் கிளாஸில். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருக்கீங்க, உங்கள் கிளாஸ்க்கு கண்டுபிடிச்சி போயிட்டீங்க. ஸோ டாங் வராரு, நீங்கள் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. எல்லோரும் டாங்க்கு ஏஞ்சி குட் மார்னிங் சொல்கிறாங்க, நீங்களும் ஏஞ்சி குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறீங்க. அப்போ டாங் வந்துட்டு என்னாச்சு, எதுக்கு இப்படி உட்காந்து அழுதுட்ருக்க? சார் அதுவும் அந்த லாஸ்ட்டில் இருக்கான்ல, யார் ஜாக்சனா? ஆமாம் சார், ஒயன் சாரி கட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்லி ரொம்ப கலாய்ச்சிட்டு இருக்கான் சார். அவளும் எவ்வளவோ பேசி பார்த்தா, ஆனால் அவன் கேட்குற மாதிரியே தெரியல சார். சாரி கட்டியிருக்கா ஆன்ட்டி, நீலாம் இங்கே படிக்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பாக பேசினான் சார். ஆனால் ஒயன் கரெக்டாக தானே சார் சாரி கட்டியிருக்கா, அவளுக்கு எங்கேயுமே தெரில சார். ஆனால் அவன் எப்போ தெரியுது அதில் பெரிய டாட் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சார். ஒயன் ரொம்ப அழுதுட்டு இருக்கா சார். நான் எவ்வளவோ சமாதானப்படுத்தினேன், பட் அவள் கேட்கவே மாட்டேங்கிறா. இவ்வளோ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல சார். சரி நீ விட, நான் பார்த்துக்கிறேன். ஒயன் யார் உன்னை என்ன பண்ணாலும் என்கிட்ட சொல்லு, இல்லையா உன் கேரக்டர் பற்றி எவனாவது இங்கே தப்பாக பேசுனா அப்படின்னா பாவம் பார்க்காத, பலீர்னு கன்னத்தில் உன்னை வை, புரியுதா? இல்லை சார், அதெல்லாம் தப்பு. என் அம்மா யாரையும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் அம்மா சொன்னது சரிதான் ஒயன், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு எவனாவது உன் கேரக்டர் பற்றியோ உன்னை பற்றியோ தப்பாக பேசினா அந்த இடத்துல நீ உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்கக்கூடாது, புரியுதா? தப்பாக பேசுகிற ஒவ்வொருத்தனுக்கும் அடி விழணும், அப்போ தான் அடுத்த தடவை அவனுங்க உங்களை தப்பாக பார்க்க மாட்டானுங்க. உனக்குன்னு இல்லை ஒயன், உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன்.
நம்ம கிளாஸ் பசங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அடுத்த டிபார்ட்மெண்ட் பசங்களாக இருந்தாலும் சரி, கலாய்ச்சானுங்கன்னா அடிங்க, ரேகிங் பண்ணாங்கன்னா அடிங்க. யாராவது வந்து கேட்டால் டயாங் சார் தான் சொன்னார், அவரை போய் கேளுங்கன்னு திமுறாக சொல்லிட்டு போகணும். புரியுதா? இதுக்குன்னு இல்லாத விஷயத்துக்கு, தப்பான விஷயத்துக்கெல்லாம் வந்து என் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்புறம் பொண்ணா பையனெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாருமே அவ்வளோதான் ஆஃப் ஆயிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு ஓ என்ன சொன்னா, என்ன ஆன்ட்டின்னு சொன்னா, நான் இங்கே அதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொன்னான் பசங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கு. உனக்கு அந்த இடத்துல அவனை என்ன பண்ணணும்னு தோணுச்சு? செருப்பாலே அடிக்கணும்னு தோணுச்சு. ஓ போய் பண்ணிட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்களும் உங்கள் ஸ்லிப்பரை கழட்டி அவனை அடிச்சிடுறீங்க. அவன் உங்களை அப்படியே முறைக்கிறான். நீங்கள் வந்துட்டு அவன் என்ன முறைக்கிறான். என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? உனக்கு யார்கிட்ட வம்பிழுத்துட்டே இருக்கணுமா ஜாக்சன்? இப்போ தான் காய்கிட்ட வம்பிழுத்த, அடுத்து இப்போ ஒய்யன்கிட்ட, நெக்ஸ்ட்டு யார்? நெக்ஸ்ட்டு யாருக்கிட்டடா வம்பிழுக்கலான்ட்டு இருக்க? ஏன்னா அது ஒன்றும் என்னன்னு கேட்குறேன். சரி, நேற்று உனக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுத்தேனே, முடிச்சியா? இல்லை சார். அசைன்மெண்ட் எழுதினியா? இல்லை சார். நோட்ஸ் எழுதினியா? உனக்கு எவ்வளோ எழுத சொல்லியிருக்கேன். ஒன்று கூட எழுதுறதில்ல நீ, சரியா? ஒன்றும் எழுதுறதில்ல. அயன், அந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ நாளாக நான் என்ன நடத்தியிருக்கேன்னு கேட்டு நோட்ஸ் எழுதிக்கோ, புரியுதா? சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ லன்ச் டைம். நீங்கள் எதுவும் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துருக்க மாட்டீங்கன்னு டயாங்க்கு தெரியும். தெரிஞ்சனால அயன் கேபின் வா. சார் கேபின் வா, உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், அதை வச்சு எழுதிக்கோ, சரியா? சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் பின்னாடியே போகிறீங்க. போனதும் டயாங் கேபின் லாக் பண்ணிடுறாரு. நீங்கள் உடனே டயாங்கை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, டயாங் அவன் என்னை பார்த்து என்ன சொன்னான்னு தெரியுமா? நான் பசங்களை கரெக்ட் பண்ண வந்தேன் நான் இந்த காலேஜுக்கு. என்னை என்ன சொல்லிட்டான் தெரியுமா? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அந்த நிமிஷம். நான் உண்மையுமே அதுக்கு தான் வந்தேனா? சொல்லுங்க டயாங். இங்கே பாரு குட்டிம்மா, அப்போல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ எதுவும் நினச்சிக்காத, சரியா? அதுக்கு தான் நான் அவனுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன்ல. நீங்களும் போங்க, நீங்களும் சீட் போங்க டயாங். நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நான் என்னடி சீட் பண்ணேன்? ஆமாம், நீங்கள் இந்த காலேஜோட ப்ரொஃபஸர்னு என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை? நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர்னே எனக்கு தெரியாது. நீங்கள் வேறு எதுவும் வேலை செய்கிறீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் நீங்களும் என்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பீங்க. போங்க டயாங் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ டயாங் உங்ககிட்ட வந்து, ஐயோ குட்டிமா, உங்கள் வீட்டில் எல்லாமே தெரியுமே, நீ ஏன் எதுவும் விசாரிக்கலையா? எங்கள் அம்மா யாரை பார்த்தாலும் நல்ல பையனாக பார்ப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் நான் உன்னை பற்றி எதுவுமே கேட்கல. ஓ, அதுதான் என் தங்கம் என்னை பற்றி ஒன்றும் கேட்கலையா? ஆமாம். சரிடா, இன்னும் இல்லை, சரியா? வா, நான் சாப்பாடு ஃபீட் பண்ணுறேன், சாப்பிட்டுக்கோ. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு உங்களுக்கு அப்படியே அவர் தான் ஃபீட் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே சாப்பிட்றீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. நீங்கள் எடுத்து, ஹலோ எங்கடி இருக்கா? டயாங் சார் கேபினில். என்ன பண்ணிகிட்ருக்கா? சார் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு, கேட்டுட்ருக்கேன். உனக்கு நான் தான் சொல்லித்தரேன்னு சொன்னேன்ல, சார்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? இல்லை, சார் தான் வான்னு சொன்னார், அதனால தான் வந்தேன். ஓ அப்படியா? ஏன் சார் ஏதாவது பண்ணிடுவாரா? பக்கத்தில் சார் இருக்காரா? இல்லை. ஏன்டி ஏதாவது பண்ணுவாரா? சார் ஒன்றும் பண்ண மாட்டார், நீ எதுவும் பண்ணிடாத. அவர் என் க்ரஷ்ஷு. நான் வந்து இந்த இயர் முடிஞ்சதும் சாருக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். ஓஹோ அப்படியா? சரி, ப்ரப்போஸ் பண்ணிக்கோ, நான் எதுக்கு நடுவில், நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறீங்க. டயாங் வந்துட்டு, என்னாச்சுடா? என் ஃப்ரெண்டு இருக்கால. யார்?
அதான் அவ ரோஸ். ஆமாம், அவங்க உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணுறாளாம். உங்களுக்கு இந்த இயர் எண்டிங்கில் லவ் ப்ரொப்போசல் பண்ண போகிறாளாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அட்வான்ஸ் மேரிட் லைஃப். ஏய், வாங்கி கட்டிக்காதடி. என் பொண்டாட்டி நீ குத்துக்கல்ல மாதிரி என் முன்னாடி உட்காந்துருக்க. நான் எதுக்குடி இன்னொருத்திக்கிட்ட போகணும்? தேவையில்லாமல் பேசி என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடாது. அவள் அப்படி தான் சொல்கிறா. நான் போய் சொல்லிட்டா டேங் என் புருஷன் நான் உனக்கெல்லாம் தரமாட்டேன்னு போய் சொல்லிட்டாடா. எது டாவா? ஆமாண்டா, நான் போய் சொல்லிட்டாடா. சொல்டா. என்னடி புருஷனை பொசுக்குன்னு டா சொல்லிட்ட? ஆமாண்டா, நீ என்னோட தானே. உன்னை நேற்று எனக்கு தானே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க. பாரு, ரெஜிஸ்டர் பண்ணது என் கையில் இருக்குல்ல. நீ கட்டின தாலி இன்னும் ஈரம் காயலை. அதுக்குள்ளே உனக்கு இன்னொருத்தி வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவா. நான் ஆட்டாம் போயிட்டு வாங்கிட்டான் அப்படின்னு இங்கிலீஷில் உட்காந்துருப்பேன் நினச்சேன். என்னை பார்த்தா உனக்கு எப்போ இருக்கேன்? என்னை பார்த்தா போய் தீக்கிற மாதிரி இருக்கா? நீ என்ன சொன்னாலும் சரி சரி சரின்னு கேட்குமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக வந்து டேங் ரூமை யாரோ நாக் பண்ணுறாங்கன்னு வந்துட்டு உடனே, சார் இது எப்படி சார், கொஞ்சம் எனக்கு இது மட்டும் சொல்லித்தாங்க, எனக்கு இது புரியல. ஓம் ஷெரோயன் யாரோ டோர் நாக் பண்ணுறாங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ரோஸ் தான் இருப்பா. சொல்லு என்ன? சார் ஒயன் படிச்சிட்ருக்கா, நீ போ. சார் நான் சொல்லி கொடுத்துட்றேன் சார். வேண்டாம், நான் சொல்லி கொடுத்துக்கிறேன், நீ போய் கிளாஸ் பாரு. சார் நானும் இங்கே இருக்கவா? சார் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொரஸ்டே கூப்பிட்றீங்க. சாரிடா, நான் என்கிட்ட பேசுகிற என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரியே வந்துச்சு. சாரி கூப்பிட்றீங்க. அப்போ வந்துட்டு என்ன இது எப்படி போடணும்னு தெரியல, கொஞ்சம் சொல்லி கொடுத்தா சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறீங்க. அப்போ ரோஸ் வந்துட்டு, ஐயன் நீ வா, நான் சொல்லித்தரேன். நான் தான் சொல்கிறேன்ல ரோஸ், நான் சொல்லி கொடுத்துக்கிறேன், போய் அந்த ஜாக்சன் எங்கேயும் எந்த பிரச்சனைக்கும் போகாமல் பாரு. சரிங்க சார் அப்படின்ட்டு அவள் வெளில போயிடுறா. அகைன் டோரை லாக் பண்ணிட்டு, என்னடி என்ன இப்போ பேசிடி பார்க்கலாம். என்னடா பேசணும்? என்ன பேசணுன்ற அவன் வந்துட்டு நான் இருக்கேன் அப்படின்னா ஒட்டா சரி ரோஸ் உட்காந்துக்க ரோஸ் அப்படின்னு வலிஞ்சிடுவேன் போல். என்னடா நினச்சிட்டு இருக்கேன் மனசில்? என்ன நினச்சிட்டு இருக்கேன்? பொண்டாட்டி நான், புரியுதா? வேறு எவ்வளோ சைடு வீடு, வப்பாட்டி, மேல் வீடு, கீழே வீடு, பெரிய வீடு, சின்ன வீடுன்னு ஏதாவது வச்ச கொண்டுடுவேன். உனக்கு எல்லா வீடும் நான் மட்டும்தான், புரியுதா? சரிடி, சரி புரியுது வீடு அப்படின்னு வந்து சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே தான் வந்து அந்த 1 இயர் ஸ்கிப் ஆகுது. 1 இயருமே இப்படி தான் டெய்லியும் மத்தியானம் சண்டை தான் போகும். டேங் தான் வந்து உங்களுக்கு ஃபுட் ஃபீட் பண்ணுவார். ஸோ எல்லாத்துக்கும் சந்தேகம் இருக்குது ஒயனும் டேங்கும் லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் உங்கள் 2 பேருக்கு தான் தெரியும் நீங்கள் 2 பேருமே லவ்வர்ஸ். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு. இப்போது இப்படியே போகும்போது அவள் சொன்ன அந்த டேட் வருது. ரோஸ் வந்துட்டு நல்லா ஒரு லாங் சாரீ, ஒரு சாரீனா லாங்காக தானே இருக்கும். ஐயோ எனக்கு என்னமோ ஆயிடுச்சுடா, சாரிடா. நல்லா ஒரு பிளாக் சாரியில் டேங் வந்துட்டு, டேங் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன டேங் சொல்கிற? சார் எங்கே போச்சு? டேங் ப்ளீஸ் உங்ககிட்ட பேசணும். என்ன சொல்லு? நான் உங்களை லவ் பண்ணுறேன், வில் யூ மேரி மீ அப்படின்னு வந்து டக்குன்னு சொல்லிடுறா. நீங்கள் அங்கே நின்றுட்டு ஆன்சர் சொல்லு அப்படின்னு முறைச்சிட்ருக்கீங்க. அப்போது சாரி, இதெல்லாம் என் ஒய்ஃப்க்கு தெரிஞ்சால் அவள் தாங்க மாட்டா, சாரி நீ போ அப்படின்னு சொல்கிறீங்க. எது ஒய்ஃபா? ஆனால் அவங்க இப்போ வரைக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணலட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிவிடுங்க. ஆனால் ஒய்ஃப் இருக்கான்னு ப்ளீஸ் டேம், என்னால் தாங்கிக்க முடியாது டேம், ரொம்ப கஷ்டமாக இருக்கு டேம். சாரி, எனக்கு ஒய்ஃப் இருக்கா, நான் அவளை மட்டும்தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அவள் மட்டும்தான் என் லவ்வர், ஒய்ஃப் எல்லாமே, புரியுதா? ஆனால் டேங் அவன் தான் சொல்கிறான்ல போடி. பாயிண்ட் நீ என்ன இப்படி பேசுகிற? ஏன்னா அவங்க பொண்டாட்டியா? ஆமாண்டி, அவன் தொட்டு தாலி கட்டினா அவன் பொண்டாட்டி நான் தான். நம்பலனா அவன் போட்ட ரிங், அவன் கட்டின தாலி போதுமா அப்படின்னு சொல்லிட்டு 2ஐயும் காமிக்கிறீங்க. அந்த ஸ்கூலே வந்து அவ்வளோ ஷாக்காக நிற்குது. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்த இப்படி பப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள். அங்கே இருக்க நம்பட்டு ஓ மை காட், அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? இதனால தான் 2 பேரும் ஒன்றாவே போயிட்டு ஒன்றாவே வந்தாங்களா? ஓ மை காட்,
காட் என்ன நடக்குதுங்க? பட் ஸோ க்யூட் கப்பல். ரவுடி மாதிரி ஒரு பொண்ணும் இன்னசென்ட் ஹஸ்பண்ட். வா காட், வாட் அ கப்பல்ஸ், வாட் அ மேட்ச் அப்படின்ட்டு பெருமையாகவும் பேசுகிறாங்க, ஷை ஆகுறாங்க, ஷாக் ஆகுறாங்க, எல்லாம் ஆகுறாங்க. அப்போ வந்துட்டு விஜயன் உன்கிட்ட எதுவும் சொல்லாதேன்னு சொன்னேன். டேய் வாய் மூட்றா, நீயா சொல்லிட்டில்ல உன் பொண்டாட்டிக்கு பிடிக்காதுன்னு. உன் பொண்டாட்டி நான் தானே, சொல்லு. நீயா சொல்கிறியா இல்லை நான் ப்ரூஃப் காமிக்கவா? ப்ரூஃபா? என்ன ப்ரூஃப்? லியாக்கா, ஜிமின், ஜங்குக் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஸோ அவங்க 3 பேர் வராங்க வந்துட்டு. என்ன என் ப்ரூஃப் எங்கே? அதுவும் அந்த எல்இடியில் ஓடும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவி காமிக்கிறாங்க. ஸோ அந்த டிவியில் ஃபுல்லாக இது தான் ஓடுது. அவங்களுக்கும் மேரேஜ் ஆனது, அப்போ நீங்கள் 2 பேரும் என்ஜாய் பண்ணது, அப்புறம் ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயே 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணது எல்லாமே வந்து வீடியோவாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டேன் ஷாக்கு. இதெல்லாம் எப்படி எடுத்த? எனக்கு நியூஸ் தெரிஞ்ச அப்போவே எடுத்துட்டேன், மூடிட்டு இது சரியா அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஆனால் நீ கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலைல்ல. எதுக்கு அவகிட்ட சொன்னா? நீ என்ன போட்டு தொழிட்டு போகிறக்கா? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஏண்டி அவங்க லவ்வை பிரித்து வச்ச உனக்கு என்னையும் டேங்கும் பிரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்டி ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும்? நீ எல்லாம் நிமிஷத்தில் என்னையும் அவனையும் பிரிச்சுட்டு போயிடுவேன். நான் கஷ்டப்பட்டு ஒருத்தனை தேடி கண்டுபிடிச்சி என் வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா நீ வந்து ஈஸியாக வாங்கிட்டு போயிடுவேன். நானும் ஐயோ அவங்க என்னை விட்டு போயிட்டான், ஐ லவ் யூ ஸோ மச், அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீல் டவுன் பண்ணி அழுவ நினச்சியா? நான் அவன் பொண்டாட்டிடி, புரியுதா? ஓடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ பட் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அவர் முழிச்சிட்டு நிற்கிறாரு. அங்கே இருக்க பிரின்ஸிபல், தென் அதர் ப்ரொஃபஸர்ஸ், மேம்லாம் வந்துட்டு என்னது ஒரு வார்த்தை கூட சொல்லலை, நாங்கள்லாம் உனக்கு அவ்வளோ வேண்டாதவங்கள போயிட்டோமா? மேம் அப்படிலாம் இல்லை மேம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேம், ப்ளீஸ் மேம். என்னட்ட அவங்க புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும்? நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படி தான் அவங்க இருக்குது. ஒரு வார்த்தை இந்த மாதிரி எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாம் ஓவராக இருக்கும். நானே உங்களை லவ் பண்ணிட்டேன். என்ன யார் லவ் பண்ணது? என் புருஷனை. முன்னாடி வாடி தைரியம் இருந்தா மாமாவது எவ்வளோ ஆச்சு, முன்னாடி வா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை ஜஸ்ட் சொன்னேன் க்யூட்டாக இருக்கீங்க, விட்டா நானே லவ் பண்ணிவிடுவேன்னு சொன்னேன். இன்னைக்கு எவ்வளாச்சும் என் புருஷன் மேலே கண்ணை வச்சிங்க, கண்ணை நோடி கையில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுறாவும் பேசுகிறீங்க. அப்போ டைம் வந்துட்டு ஒஜன் வாய் மூடி இல்லையா? இந்த எல்லாத்துக்கு நீ சப்போர்ட்டா? என்ன தேவ் இது எல்லாத்துக்கு நீ சப்போர்ட்டான்னு கேட்குறா? எவ்வளோ ஒருத்தி வந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லுவா. அதுக்கு பார்த்துட்டு என் தங்கச்சி வாய் மூடிக்கிட்டு இருக்கணுமா? என்ன வாய் மூடிக்க சும்மா இருக்கணும்? நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா? டேங் நீ சொல்லிட்ட, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் தெரியணும் நீ ஒய்யனோட புருஷன்னு, சரியா? அதுக்காக தான் டேங் நான் இவ்வளவும் பண்ணேன். ப்ளீஸ் கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கோ. அதை தான் சொல்ல முடியும், வேறு ஒன்றும் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் இல்லையா கொஞ்சமாச்சுடி, ஏண்டி எப்படி பண்ணுற? நீயும் அவங்களோட சேர்ந்துட்ட. மச்சான் நான் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை அவள் கூறுகிறாள். நீ வாயை மூடினா ஜெகே உன்னை செருப்பாலே அடிச்சிடும். ஜெகே எனக்கு அவ்வளோ காண்டு வருது. ஒய்யன் மேலே இருக்கிற கோவத்தை அப்படியே நான் உன் மேலே காமிப்பேன். நீ என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? நானும் பார்த்துட்டே இருக்கோம். உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்ல, உன் பொண்டாட்டி இருக்கால, அப்புறம் அவளை விட்டுட்டு என்ன மயிருக்கா நீ என்ன பிடிச்சிட்டு தொங்குற? நானே இங்கே ஒயன்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சிட்ருக்கேன். என்ன என்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறியா? நான் என்ன உனக்கு அவ்வளோ டச்சர் பண்ணுறேன்ட்டேன், அவ்வளோ டச்சர் பண்ணுறேன்னா? அயன் என்ன சொன்னாலும் தப்பாகவே புரிஞ்சுக்கோயன். உனக்கு இது மட்டும்தான் தெரியும். என்ன ஆனாலும் தப்பாக மட்டும்தான் நீ புரிஞ்சுப்ப. சரியாக நீ புரிஞ்சுக்கவே மாட்டேன். ஆமாண்டா நான் சரியாக புரிஞ்சுக்க மாட்டேன். உன்னை யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சல, நீ இப்படி தான்டா இருப்ப, இப்படி தான் இருப்ப. ஒன்றா சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. போகிற வழியில் அங்கே நிறைய கண்ணாடியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எல்லாத்துலேயும் வச்சு குத்திக்கிறீங்க. அவங்க கையிலேருந்து அவ்வளோ ப்ளீட் ஆகுது. இதெல்லாம் டேங் பார்த்துட்டு குட்டிமா நில்டி, ஒய்யன் குட்டிமா நில்லு, உன்னை தான் சொல்கிறேன், குட்டிமா அப்படின்னு சொல்லி கத்திகிட்டே இருக்கான். நோ யூஸ், நீங்கள் நிற்கவே இல்லை, நீங்கள் பாட்டிக்கு வேகமாக போயிடுறீங்க. போயிட்டு இன்னொரு தடவை அவன் வரட்டும், அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி லேசாக தான் குத்திருக்கும். அதை எச்சா செவத்தில் வச்சு குத்தவங்க கையில் உள்ளே இறங்கிடுது. நீங்கள் வழியில் துடிச்சிட்டே தான் இருக்கீங்க. பட்
அவன் டேம் மேலே இருக்கிற செம்ம காண்டு தான் உங்களுக்கு. போயிட்டு வீட்டுக்கு போங்க. உங்ககிட்ட தான் சொன்னேன் வீட்டுக்கு போங்க. ஆனால் டேம் சார் மேம், நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொன்னேன். எல்லாம் வேண்டாம், நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி நேராக அவங்க வீட்டுக்கு போய் டோரை லாக் பண்ணிட்டு உங்கள் ரூமில் போய் படுத்துருக்கீங்க. உங்கள் கையில் அவ்வளோ ப்ளீட் ஆகுது. கொஞ்சம் கூட அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் பண்ணலை. அப்போ டேம் வந்துட்டு, ஒய்யன் அறிவு கட்டவில்லை, என்ன ஆகுறதுடி கையே? என்ன ஆகுறது? என்னடி நினச்சிட்டு இருக்கோம்? மயிறு மாதிரி பண்ணாதடி ப்ளீஸ். எனக்கு கஷ்டமாக இருக்குடி, எனக்கு வலிக்குது, எனக்கு என் ஹார்ட்டு வலிக்குதுடி. கொஞ்சமாச்சு நினச்சி பார்த்தியா? உனக்கு அறிவெல்லாம் இருக்கா இல்லையா? ஒரு அறிவுமே கூட இல்லை. உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறான். அங்கே போயிட்டு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு, ஓகே ஒரு ப்ராப்ளம் இல்லை, கண்ணாடி லைட்டாக தான் பட்டிருக்கு, நான் எடுத்துட்டேன். டாக்டர் ஒரு நிமிஷம் தனியாக வாங்கலை, எனக்கு இவ்வளோ வச்சு செய்யலாம், நான் இவ்வளோ என்ன வேணாலும் செய்யலாம், ஒன்றும் ஆகாதுட்டேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. டேம் அவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு வர்றாரு. வண்டி ஓட்டிகிட்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை நேராக தூக்கிட்டு உள்ள ரூமுக்கு போகிறாரு. போகிற வழி ஃபுல்லாக அவ்வளோ ஃபோர்ஸாக அவங்களுக்கு கிஸ்ஸு, அவ்வளோ லிப் லாக்கு. உங்களுக்கா செம்ம ஜாலியாக இருக்குது, இருந்தாலும் கோவம். கிஸ் பண்ணிவிட்டு தூக்கிட்டு போய் உங்களை ரூமில் படுக்க போட்டுறாரு. போட்டு என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? என்ன நினச்சிட்ருக்க? என்னமோ நினச்சிட்ருக்கேன். உனக்கு என்ன இப்போ? எதுக்குடா எனக்கு கிஸ் பண்ண? எனக்கு கிஸ் பண்ண உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? உனக்கு தான் சாரி, அந்த ரோஸ்க்கு தான் உன் மேலே ஒரு ஃபீல் இருக்குது, க்ரஷ்ஷும் இல்லை. நீ போய் அவ்வளோ போய் கல்யாணம் பண்ணிக்கோ, அவகிட்ட போய் இவ்வளோ பண்ணி கிட்ட இதுக்கு பண்ணுற என்ன? உனக்கு தேவைன்னா நான் வேணும், தேவையில்லைன்னா வேண்டாம், அப்படி தானே? குட்டிமா இங்கே பாரு, எப்படி சொன்னேன்? எப்படி சொன்னேன் நீ எனக்கு தேவையில்லைன்னு? அப்போ தேவையில்லைன்னா கல்யாணம் அன்றைக்கி பண்ண வேண்டிய ஃபஸ்ட் நைட்டை நீ 1 வருஷம் கழிச்சு பண்ணுறேன்னா நீ எவ்வளோ பெரிய கீப் மாதிரியா இருப்பேன்? சொல்லுடா ஏய் பைத்தியக்காரச்சி, என்னடி நீ ஏன் பொண்டாட்டிடி, நீ என்னோடது, புரியுதா? அப்போ உனக்கு ஏஜ் கம்மியாக இருந்துச்சு, அதனால தான் சரி ஒரு 2 வருஷம் போகட்டும்னு நான் வெயிட் பண்ணேன். மற்றபடி நான் யார்கிட்டையும் போகல. என் கால் ஹிஸ்ட்ரி எல்லாம் உங்ககிட்ட காமிக்கிறேன்டி. நான் யாருக்கு மெசேஜ் பண்ணுறேன், யார்கிட்ட ஃபோன் பேசுகிறேன், என்ன பேசுகிறேன், எல்லாமே நீ உன் மொபைலில் செக் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போது இதெல்லாம் பார்த்த டேமுக்கு செம்ம கோவம் வருது. வந்த வேகத்தில் உங்களை பழியன்னு ஒரு ஆடுற கண்ணதில் விட்டுட்டு அவர் ஷர்ட்டெல்லாம் அவ்வளோ பயங்கரமாக வேகமாக வந்து அன்பட்டன் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்களா மனசில் அப்பா ஒரு விஷயமாக போட்ட பிளானுக்கு இன்றைக்கி விடத்தில் தெரிஞ்சிச்சு. இன்றைக்கி உன்னை நான் ரேப் பண்ணியே தீரேன். ஒயன் உனக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ் ஹெட் மிஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் உனக்கு இவன் கிடைக்கவே மாட்டான். நீ இவ்வளோ ஜஸ்ட் அவள் க்ரஷ் லவ் பண்ணுறேன்னு சொன்னதை வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டுடி. எப்பயாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இவனை கவுத்துடி, அவ்வளோதான். பேசி வேணுமா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே கேஸ் கொடுத்துறேன். ஏய் என்ன நினச்சிட்டு இப்போ மனசில் என்னை பார்த்தா உனக்கு எப்படா இருக்கு? நீ வருவேன், கிஸ் பண்ணுவேன், ஷேர் பண்ண ரிமூவ் பண்ணுவேன், அப்புறம் ஃபேன் ரிமூவ் பண்ணுவேன், என் ட்ரெஸ்ஸை கிளிப்பேன். இல்லை எனக்கு தேவையான்னு கேட்குறேன். தேவை மயிரும் கிடையாது, நீ மூட்டு போய் உன் வேலையை படுப்பேன். அதை எப்போ பார்த்தாலும் ஜெயிக்க நான் சொல்லுவேன்ல, மச்சான் இது நான் சொல்ல வேண்டிய டைலாக், நீ என்னை தான் தொட வேண்டும், எவ்வாறு நீ அவரை தொடுகிறாய் அப்படின்னு கேட்பாங்கள்ல, போடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க செம்ம கோவம் வருது. ஷர்ட்லாம் தூக்கி வீசிட்டு வந்து அவங்க அவ்வளோ ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிட்டு அப்படியே அவங்க ட்ரெஸ்லாம் அப்படி ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் என்ன பண்ண போகிற? எனக்கு பயமாக இருக்குது. என்ன பண்ண போகிற? மூடிட்டு படுறி, அன்னைக்கே பண்ணியிருந்தேன்னா இந்த அளவுக்கு நீ பேசிக்க மாட்டேன். உன்னை பேச விட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு ரொம்ப வேகமாக அவங்க இதெல்லாம் கழட்டிட்டாரு. ஸோ நீங்கள் ஃபுல்லாக நாங்கள் அதை வைக்கிங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணான்னு பார்த்தா பெட்ஷீட்டை தூக்கி வீசிட்டாரு. அதுக்கப்புறம் உங்கள் கிட்ட வந்து உங்கள் லிப்ஸில் அவர் லிப்ஸை வச்சு என்ன இப்போ பேசிட்டு பார்க்கலாம். என்ன இவ்வளோ நேரம் கற்றுன்னு இப்போ பேசுகிறது
இப்போ எங்கே போச்சு வீராலாம்? டிட்டியா ப்ளீஸ் ப்ளீஸ் எந்திரிங்க, பயமாக இருக்கு. கேடி, உனக்கு பயமாக இருக்கா? அதை நான் நம்பணுமா கேடி? நீ என்னென்ன வேலைத்தனம் பண்ணேன்னு எனக்கு தெரியும். நீ ஃபோன் பேசுகிறது, ஃபோனில் பார்க்குறதும், க்ரோம் ஹிஸ்ட்ரி எல்லாம் நான் செக் பண்ணிட்டேன். சரியா? ஏண்டி, உனக்கு அது வேணும்னா என்கிட்ட கேளுடி. அதை விட்டுட்டு என் ஸ்டூடெண்ட்டை வச்சு வெக்கமா இல்லை உனக்குலாம்? என்ன வேலை பார்க்குற? எனக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே தீரணும். வாயை மூடிட்டு படுக்கிற, ஏதாச்சும் வாயை திறந்த கொன்னுருவேன் உன்னை, புரியுதா? ஆனால் டேயோங், ப்ளீஸ் ப்ளீஸ், நானே சின்ன பாப்பான்ல, என்னை விட்டுருங்க டேயோங், ப்ளீஸ் டேயோங். நீ பாப்பாவா? ஏண்டி, இல்லாத ஃப்ராடு வேலைலாம் பார்த்துட்டு நீ பாப்பான்ற? வாயை மூடுடி கேடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் அவ்வளோ இதாக வந்து கிஸ் பண்ணுறாரு. அவர் பண்ணுற கிஸ்ஸில் உங்கள் லிப்ஸில் ப்ளீட் ஆகுது, அந்த அளவுக்கு வந்து கிஸ் பண்ணுறாரு. ப்ளீஸ் டேயோங், டேயோங் போங்க ப்ளீஸ் டேயோங், எனக்கு வலிக்குது, ப்ளீட் ஆகுது பாருங்க. அப்படி தாண்டி ஆகும். கொஞ்ச நேரம் வாயை முடிக்கடி, சரியாயிடும். வாயை மூடினாலும் வலிக்குது, எஞ்சி போனி அப்படின்னு வந்து தள்ளி விடுறீங்க. அப்போ அவர் வந்துட்டு அவரோட 2 ஃபிங்கரை உங்கள் லிப்ஸ்குள்ளே விட்டுட்டு உங்கள் செஸ்டில் அவர் லிப்ஸை வச்சுட்டு ஒரு மாதிரி பைட் பண்ணி இழுக்கிறாரு. உங்களுக்கா வலியாகுது. டாங் ப்ளீஸ் ப்ளீஸ் டாங், எனக்கு வலிக்குது, இப்படிலாம் பண்ணாதீங்க டாங் ப்ளீஸ், எனக்கு ரொம்ப வலிக்குது டாங், என்னை விட்டுருங்க. பேசாதடி, கை உள்ளே வச்சும் பேசுறியா? ஹீரா, அப்போ இன்னும் 2 ஃபிங்கர் இன்செர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்னும் 2 ஃபோரை வந்து உங்கள் மவுத்தில் விட்ருக்காரு. இன்னொரு சைடு அவர் அப்படியே ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு அவர் வாயை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே உங்கள் ஸ்டொமக்கில் கிஸ் கொடுக்குறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது, நீங்கள் நெளியிறீங்க. நீங்கள் நெளியிறதெல்லாம் அவங்க அவ்வளோ இதாக ஃபீல் ஆகுது. அகெயின் அகெயின் அங்கேயே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே கீழே போய் காலை விரிடி ப்ளீஸ் டேயோங், ப்ளீஸ் டேயோங், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டேயோங், என்னை விட்டுருங்க. நீங்கள் இவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ப்ளீஸ் டேயோங், என்னை விட்டுருங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டேயோங், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. காலை விரின்னு தாண்டி சொன்னேன். நீ என் மூட கிழத்தி நான் அடிச்சிடுவேன் என்னொன்னு, அவ்வளோதான் உனக்கு சொல்லிட்டேன். ப்ளீஸ் எனக்கு வலிக்குது, என்னை விட்டுருங்க டேயோங். நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உங்கள் கம்போர்டை திறந்து அதுலேருந்து 2 ஷாலை தூக்கிட்டு வந்து அவங்க காலை நல்லா விரித்து வச்சு அந்த கட்டல் இதில் வந்து கட்டி வச்சிடுறாரு. இப்போ நீங்கள் அப்படியும் நெளிய முடியாது, இப்படியும் நெளிய முடியாது. உங்கள் ஹேண்டு மட்டும்தான், அதையும் அவர் ஒரு கையால் பிடிச்சிருக்காரு. ஐயோ, பார்க்குறக்கே எப்படி இருக்குது, அப்போ டேஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? ஏன் இப்போது நான் என்ன திரும்ப பண்ண போகிறேன் அப்படின்னு இந்த இடத்துல என்னோட நாக்கை வச்சு செம்மையாக இருக்கும்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாக்கை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கா இன்னும் செம்மையாக ஹைப் ஆகுது. அவங்க ப்ளீஸ் வேணாம், சொல்கிற பேச்சு கேளுங்க. கேட்க முடியாதுடி பொண்டாட்டி, வாயை மூடிக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு சேஃப் இல்லையா? என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, அந்த அளவுக்கு பண்ணுவேன். சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் மவுத்தை வச்சு அப்படி ப்ளே பண்ணுறாரு. ஸோ அவர் மவுத்லேயே வந்துட்டு ஒரு மாதிரி லைக் நீங்கள் அதுக்கு எதாவது பேர் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே அவங்க ஃபேஸ் கிட்ட வராரு.
ஆல்ரெடி அவர் மவுத்லேயும் இருக்குது, அப்படியே உங்களை லிப் லாக் பண்ணுற மாதிரி அவங்க முகத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்காரு. ஸோ நீங்களும் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு அகேன்ட்டு அங்கேயே வந்து கொடுத்துட்றீங்க. இப்படியும் தான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விளாண்டுட்டு இருந்துருப்பீங்க 2 பேருமே. இதுக்கப்புறம் என்னால் இதுக்கு மேலே முடியாது, ப்ளீஸ் நான் இன்சைட் பண்ண போகிறேன்டி பொண்டாட்டி, நீ பெயின் தாங்க மாட்டேன்னு தெரியும், ஆனால் ப்ளீஸ் டி ப்ளீஸ் ஒரு 10 மினிட்ஸ் தான் வலிக்கும், அப்புறம் வலிக்காது. அது அவங்க வேணாம், ப்ளீஸ் ப்ளீஸ் அவங்க வேண்டாம். கேட்க மாட்டேன்டி, கேட்க மாட்டேன். எனக்கு வேணும்னா அது வேணும், இல்லைன்னா நீ அவ்வளோதான், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உள்ள இன்சைட் பண்ணுறாரு. உங்களுக்கா செம்ம பெயின். ப்ளீஸ் வேண்டாம், வலிக்குது, ப்ளீஸ் எனக்கு ரொம்ப வலிக்குதுட்டு அவங்க அதை எடுத்துடுங்க. ஒன்றும் இல்லை ஒரு 5 மினிட்ஸ், சரி 5 மினிட்ஸ், நான் செட் ஆகிற வரைக்கும் எதுவும் பண்ண மாட்டேன், இங்கே வா உன் மேலே நான் படுத்துக்கிறேன்னு. நீங்கள் சரி டைம் வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணி படுத்துருக்காரு. அப்போது நீங்கள் வந்து அப்படியே தூங்கிடுறீங்க அவர் பண்ண ஹக்கில். என்ன தூங்கிட்டா? ஓ மை காட், சே என்ன டைம் உனக்கு வந்து சோதனை, தூங்கிட்டாடா. ஓ மை காட், ஒய்யன் ஏண்டே தூங்குற, எந்திரடைய மூட கெடுத்து விட்டுட்டு நீ தூங்கு, இப்போ நீ எந்திரிப்ப பாரு ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்துச்சி வேகமாக தர்ஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு அம்மா எனக்கு வலிக்குது, அவங்க போதும் ஸ்டாப் பண்ணுங்கட்டேன், எனக்கு ரொம்ப வலிக்குது ப்ளீஸ், நான் தான் நினச்சேன், நான் தான் ஆசைப்பட்டேன் இப்படிலாம் பண்ணணும்னு, ஆனால் இது இவ்வளோ வலிக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல, ப்ளீஸ் அவங்க என்னை விட்டுருங்க, நான் போகணும். ஜங்குகண்ணா, செம்மினண்ணா எங்கே இருக்கீங்க? இவன் என்னை பாடா படுத்துடானே, ஏன்னா இருக்கீங்களா? யாரும் வீட்டில் இல்லை, சரியா? எல்லாம் காலேஜில் இருக்காங்க, வரக்கு நைட் ஆகும். இப்போவே நைட்டு தானேடா, அவங்கெல்லாம் நைட்டு 12 மணி ஆகும், அதுக்குள்ளே உன்னை மேட்ரு முடிச்சிட வேண்டி, மேட்ரு முடிச்சுட்டு அப்புறம் நானும் கிளம்பி காலேஜ் போயிடுவேன். எனக்கு வலிக்குதுடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு அந்த பெயின் எல்லாம் போய் ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆரம்பிக்குது. நீங்கள் வந்துட்டு நான் பண்ணுறேன், நீ கீழே வா. கீழே வரதா என்ன? அதுக்கெல்லாம் மேடம் கும்மோடு வந்துடுச்சா? ஆமாண்டா, நீ கீழே வா, நான் மேலே போகிறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாங் கீழே, நீங்கள் அவர் மேலே, ஸோ அப்படி பண்ணுறீங்க. நீங்கள் அப்படி பண்ணிகிட்டே வந்து டாங்க செம்மையாக கிஸ் பண்ணுறீங்க. அவர் செஸ்ட்லலாம் வந்து அங்கங்கே பைட் பண்ணி வைக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்துட்டு என்ன பைட் பண்ணுற? ஷே நீ மட்டும்தான் என்ன பைட் பண்ணுவியா? நான் உன்னை பைட் பண்ணக்கூடாதா? சொல்ல, நான் அங்கே பைட் பண்ணணும்னு நினச்சேன். இப்போது உன் பிரதர் இன்ட்ரெஸ்டாக விளையாடிட்டுருக்கான், இப்போ அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்புறம் ஏன் மூஞ்சில் தான் துப்புவான். எனக்கு அது தேவையா சொல்லு? அதனால அவன் பொறுமையாக விளாடட்டும், அது வரைக்கும் லிப்ஸோ செஸ்டில் நான் விளாட்றேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்பட்டா இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ணுற மாதிரியே வந்துட்டு அவங்க செஸ்ட்டை அப்படி செம்மையாக சப் பண்ணிட்டு ஒரு கையில் ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ பேட்டா பைட் பண்ணியும் இழுக்கிறான். உங்களுக்கு அது வலிக்குது, இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் டேங்கோட லிப்ஸை செம்மையாக பைட் பண்ணுறீங்க. அவன் பாடி ஃபுல்லாகவே பர்பிள் மார்க் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது
திடீர்னு கால் வருது. காலில் பார்த்தா நம்ம ஜங்குக்கு தான். இவனுக்கு வேறு வேலை இல்லை ஐயே அப்படின்னு சொல்லிட்டு கால் விட்டுடுறாங்க. அகெயின் கால் வருது. கால் அட்டன் பண்ணி பேசினா, என்னடா எதுக்கு இப்போ கால் பண்ணிகிட்ருக்க? சிவபூஜையில் கரடி புகுந்த மாதிரி தான் நீ ஜிம்முன்னு பண்ணுவீங்களா? டேய் மயிறு மாதிரி பேசாத, நீங்கள் வந்து பாரு அந்த ரோஸ் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு. அவள் அட்ராசிட்டி தாங்க முடியலடா என்னால். சீக்கிரம் கிளம்பி வா. எங்கே போய் தொலைஞ்ச நீ? ஒயன் கூட இருக்கேன். அவளையும் கூட்டிகிட்டு முதல்ல இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக 2 பேரும் வெளில வரீங்க. சரி வெளில வரீங்க மீன்ஸ் அந்த இதெல்லாம் விட்டுட்டு வெளில வந்து 2 பேரும் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அங்கே போகிறீங்க. அங்கே போனால் ஃபுல்லாக லாஸ்ட்டு பில்டிங் இருக்கும்ல, ஸோ லாஸ்ட்டு மாடியில் அவள் ரோஸ் ஏறி நின்றுட்டு, ஜிம்மன் இப்போ மட்டும் நீ எனக்கு ஓகே சொல்லலை, இங்கேருந்து நான் அப்படியே குதிச்சிருவேன். என்ன நினச்சிட்ருக்கடா அவன் மனசில்? நீ சொன்னேன்னா நான் அவங்க லவ் பண்ணுறேன், அவர் எனக்கு க்ரஷ்ன்னு சொன்னேன். இப்போ என்ன நடக்குதுங்க? எனக்கு மட்டும் இப்போ நீ ஓகே சொல்லலைன்னா குதிச்சிருவேன். என்ன சொல்கிற நீ? ஏய் மரியாதை கீழே வாடி, கீழே வா பேசிக்கலாம். ரோஸ் சொன்னால் கேளு, இங்கே பாருடி ப்ளீஸ், கீழே வாடி, சொல்கிறது பேச்சு கேளு. முடியாதுடா, நீ எனக்கு ஒரு பதில் சொல்லு, அப்போ தான் நான் வருவேன். ஏய் அறிவு கட்ட ரோஸ், கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? படித்து போட்டு மாதிரியா நடந்துக்கிறேன்? டாங்ஸா அது இல்லை ஜிம்மன் சொன்னால் உனக்கு எங்கடி போச்சு அறிவு? மரியாதையை கீழே வா. டாங் நீங்கள் எப்படியாச்சும் பாருங்கள், நான் மேலே போய் அவளை என்ன சைடு இழுக்கிறேன். சரி ட்ரை பண்ண ப்ளீஸ் டாங் சார், என்னை சாகருக்கு விடுங்க. யாராவது மேலே வந்தீங்கன்னா நான் சத்தியமாக குதிச்சிடுவேன். ஏய் சொல்கிற பேச்ச கேளுடி, ஏண்டி இப்படி பண்ணி தொல்லிடுற? கீழே வாடி ப்ளீஸ் ரோஸ், சொன்ன பேச்ச கேளு. ஆஹா என்னால் முடியாது ஜிம்மன், நீ எனக்கு ஒரு பதில் சொல்ல, ஒன்றா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. அது என்ன எங்கேருந்து நான் விழுந்து சாகுறேன் என்ன? சரிடி சரி, அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கீழே வா. இல்லை நீ என்னை காப்பாற்றுறதுக்காக சொல்கிறேன், நான் போகணும், என்னை விட நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. ஸோ நீங்கள் பின்னாடி அந்த ரோஸை பிடிச்சி இழுத்து பழியர்னு ஒரு அறை வைக்கிறீங்க. அவன் வந்துட்டு ஒயன் ப்ளீஸ் ஒயன் என்னை சாக விட்டுரு அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் அவளை பிடிச்சி வச்சுட்டு ஜிம்மன் டாங் சங்குக் அலியாக்கா மேலே வாங்க 3 பேர் சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் உங்களையும் சேர்த்துட்டு கீழே விழுகிற மாதிரி போகிறா. பட் நீங்கள் எப்படியோ அவளை இழுத்து கீழே போட்டுடுறீங்க. இப்போ அவள் எந்திரிக்கிறதுக்கு வழி இல்லாமல் நீங்கள் தான் அவள் மேலே ஏறி உட்காந்துருக்கீங்க. சும்மா இருடி, செத்தா உனக்கெல்லாம் ஓகேவா? நீ செத்தா மட்டும் உனக்கு உன் ஜிம்மின் கிடைக்க போகிறானா? இல்லை என்ன அப்புறம் உனக்கு வாயை மூடிட்டு இரேன், சாகிறேன்ட்டு ஏன்டி அப்போ பார்த்தாலும் எல்லாம் இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு மயிர் இல்லை. ஒயன் ப்ளீஸ் ஒயன் என்னை விட்டு நான் சாகணும், எனக்கு இந்த லைஃப் வேண்டாம். என்ன வேண்டாம்? இதென்னும் நீயே உனக்கு கொடுத்துக்கிட்ட லைஃபா? உனக்கு உன் அம்மா அப்பா கொடுத்த லைஃப் சரியா? முறைப்படி உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்து ஜிம்மினை பாருங்கள், இல்லை நாங்கள் உன்னை பொண்ணு பார்க்க வரோம் சரியா? அதை விட்டுட்டு ஏண்டி இப்படி பண்ணி தொலைகிற அப்படின்னு சொல்லும்போது ஜிம்மன் வந்துடுறாரு. ஜிம்மினை பார்த்து நீங்கள் ஏஞ்சிக்கிறீங்க. அவர் ஓடி வந்து, உனக்கு பைத்தியமா? நான் தூக்கிட்டு சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கட்டும், அப்புறம் நானே வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, அதுக்குள்ளே ஏண்டி எப்படி பண்ணுறேன்? ஆமாம் பின்ன டாங் சார் என்னை திட்டிட்டு போயிட்டாரு, நான் வேறு என்ன நினைக்க முடியும்? பையனும் அப்படின்னா என்ன திட்டுனா? அவள் கெடுக்கிறாடி, அவள் திட்டினான்னு இப்படி தான் பண்ணுவியா? நீ போயிட்டா எனக்கு யார் ரோஸ் இருக்கா? ஒன்று தானே லவ் பண்ணுறேன், இது உனக்கும் தெரியும்ல, தெரிஞ்சிருந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நான் உயிரோடு இருப்பேன்னு சொல்கிறேன். கொஞ்சம் கூட நீ என்னை பற்றிலாம் யோசிக்க மாட்டேன்ல? போடி போ சாகு. நீ செத்த அடுத்த நிமிஷம் நானும் செத்துடுவேன். ஒட்டி செருப்பல்ல நாயே, இப்போ தான் அவளுக்கு புத்தி சொல்லிட்டுருக்கேன், அடுத்து நீ சாகுறேங்கிற. என்னை பார்த்தா எப்படா கிழிச்ச வாய் மாதிரி இருக்கா? வாங்கடா 2 பேரையும் நானே பிடிச்சி தள்ளி விட்றேன், 2 பேரும் ஒன்றா போய் சேருங்க அப்படின்னு சொல்லி கத்திகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஜிம்மன் சிரிக்கிறாரு.
ஸோ இப்படியே தான் ஒரு வழியாக ஜிமினுக்கும் ரோஸ்க்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறீங்க. அப்புறம் என்ன, லியாவும் ஜங்குக்கும் ஹாப்பியாக இருக்காங்க. நீங்களும் டேங்கும் இப்படி தான் அகைன் வந்து இப்படி ஏதோ போகும், வேறு காலேஜ் வந்து ஜாயின் பண்ணி விட்டுறாரு. ஸோ உங்களை சேர்த்துருக்க அதே காலேஜில் தான் வந்து டேங்கு ப்ரொஃபஸராக இருக்கார். டேங்கு உங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஏம்மா தாயே, தயவு செஞ்சு இந்த காலேஜ்லேயாச்சு நான் உன் ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டாதுடி, கொஞ்சம் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணு சரியா? என்றைக்கும் நான் தான் உன் புருஷன், ஆனால் காலேஜில் உன் ப்ரொஃபஸர் ரீ, தயவு செஞ்சு இது சீக்ரெட்டாக இருக்கட்டும், புரியுதா? அப்போ நீ எனக்கு சீக்ரெட் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டா? ஆமாண்டி, உன் சீக்ரெட் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட் தான். வாய மூடு சரியா? சீக்ரெட் ஹஸ்பண்ட், காலேஜில் ப்ரொஃபஸர், புரியுதா? சீக்ரெட் ஹஸ்பண்டுனா அப்போ நம்ம ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா, திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் தானே? பைத்தியக்காரி, ரெண்டுக்கும் ஒன்று தாண்டி மீனிங். வாய மூடிட்டு ஏண்டி இப்படி சாவடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக போயிருக்கோம் உங்களுக்கும் டேங்க்கும். ஸோ ஓகேடா, இதை நான் இதோட முடிக்கிறேன். இதில் எங்கே 18+ வந்துச்சுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இதில் வார்னிங்லாம் வேறு நான் போட்டேன். அப்படி எதில் இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த நிமிஷத்தில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்கடா, எனக்கு சத்தியமாக தெரியல. அது இல்லாமல் எனக்கு முக்கியமாக ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியணும். எத்தனை பேரோட நைட்டில் என் ஸ்டோரியை கேட்டு தூங்கியிருக்கீங்க? நானே வந்து இந்த ஸ்டோரியை ஒரு 2-3 டைம் கேட்டேன். 2-3 டைமும் நைட்டில் தான் கேட்டேன். ஏன்னா பாதி ரெக்கார்ட் பண்ணிட்டேன், ஒரு லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் தான் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. அந்த டைமில் கேட்டு நல்ல தூக்கம் தெரியுமா. ஏஞ்சி பார்க்குறேன் டைம் வந்து ஒரு 4:30 சம்திங் இருக்கும். 1 மணிக்கு போட்டு நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்தேன். நல்லா தூக்கண்டா. இப்போ புரியுது எதனால எஃப்எஃப்எல்லாம் நைட்டில் கேட்குறீங்கன்னு. ஓகேடா, பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கல நோ ப்ராப்ளம்டா, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தென் நாளைக்கு வந்து ஜங்கு கூட போர்டேன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது ஜங்குக்கு விஷ் பண்ணணும், அந்த விஷ் நான் வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. அதையும் சேர்த்து வந்து நம்ம விஷ் பண்ணிடலாம். ஜேகேக்கு சாஃப்ட் லவ் ரொமான்ஸ் வந்து பெரி ஃபிக்ஸ்லேயும், ரொம்ப ஹார்ட் ஸ்டாண்ட் 18+ அந்த மாதிரி ஒரு பர்த்டே எஃப்எஃப் வந்து மிட் நைட் ஃபிக்ஸ்லேயும் வரும். ஓகேவா? 2 சேனல்லையுமே வந்து ஜேகேவோட பர்த்டே ஸ்பெஷல் நான் தான் போடுறேன். மிட் நைட் ஓனர் அந்த அக்காவுக்கு மேரேஜ். ஸோ அந்த அக்கா வர்ற வரைக்கும் நான் போடுவேன், அவளும் போடுவா. ஆனால் ஜேகேவோட ரிக்வெஸ்ட் எல்லாம் நான் போடலாம் அப்படின்னு ஒரு இது நான் கேட்டேன். அவளும் ஓகே சொல்லிட்டாடா. சரிடா, இதுக்கு மேலே நான் பேச விரும்பலை. ஏதாவது சொல்லணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கல நோ ப்ராப்ளம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, சார் அங்கே.